இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் தவிக வேட்பாளரின் மனுவும் மாற்று வேட்பாளரின் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடியில் அருண்குமார் என்பவரை வேட்பாளராக நிறுத்தியது தவிக. நேற்று முன்தினம் அவர் மனு தாக்கல் செய்தார். மாற்று வேட்பாளராக அவரது மனைவி நித்யா மனு தாக்கல் செய்திருந்தார். நேற்று மனு பரிசீலனை நடந்தபோது அருண்குமார் வரவில்லை, மொபைல் போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார். அருண்குமாரை கடத்திவிட்டதாக சேலம் தவிக மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையிலான நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். இதற்கிடையே அருண்குமார் மனுவும் மாற்று வேட்பாளரான அவரது மனைவி மனுவும் அடுத்தடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டன. அருண்குமார் மனுவில் எடப்பாடி தொகுதி வாக்காளர்கள் 10 பேர் முன்மொழிவதற்கு பதில் 8 பேர் மட்டுமே கையெழுத்து போட்டு இருந்ததால் அது தள்ளுபடியானது. அவரது மனைவி நித்யா மனுவிலும் 7 பேர் மட்டுமே கையெழுத்திட்டிருந்தனர். இதனால் அந்த மனுவும் தள்ளுபடியானது. தவிகவினர் கூறுகையில், வேட்புமனு தள்ளுபடியாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் போதிய விவரம் இல்லாமல் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதிமுகவில் இருந்து வந்தவர் என்பதால் எதிர் வேட்பாளர் பழனிசாமிக்கு ஆதரவாக விலை போய்விட்டாரா என்ற சந்தேகம் எழுகிறது என்றனர். தவிக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அருண்குமார் கடந்த 2025 அக்டோபர் வரை அதிமுகவில் அயோத்தியா பட்டணம் ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளராக இருந்தவர். 2019 முதல் 2024 வரை அயோத்தியா பட்டணம் அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினராகவும் இருந்தவர். செங்கோட்டையன் மூலம் அதிமுகவுக்கு வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.